இந்த ரீல்ஸ் ரியாக்ஷன்ல நிறைய பேர் இந்த ஆய்வுக்கு சென்ற கீர்த்தனா மினிஸ்டர் அதை பத்தின நிறைய ரீல்ஸ் அமைச்சிருக்காங்க. குறிப்பா ஏஐ குரங்கோட ரீல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சிடிஆர் நிர்மல்குமாரை கீர்த்தனா அவர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி லூசுத்தனமா பைத்தியக்காரத்தனமா எல்லாம் ஆய்வுக்கு போறதுங்கிறத தலைமைச் செயலகத்துல முதலமைச்சரை கண்டிச்சிருக்கிறாப்ல. அதாவது அரசு ஊழியர்களுக்கு அங்க இருக்கிற நபர்களுக்கு தொந்தரவு செய்யும் வகையில யாருமே செய்யக்கூடாது, அதனால இதுக்கப்புறம் அது வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரே கண்டிச்சு பேசியிருக்காரு. ஆனா நம்மளுடைய ஆசான் பேராசான் நம்மளுடைய வாத்தியார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் இது இல்ல உலகம் முழுக்க ரீல்ஸ் எடுக்கிறதுங்கிறது இப்ப பரவாயில்ல எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதை நீங்க கீர்த்தனா அவர்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசானே சொந்த கட்சிக்கார சிடிஆர் நிர்மல்குமாரே கண்டிச்சுதான் ஆசானே பேசுறேன். நீங்க இப்படியான நிறைய ரீல்ஸுகள் வந்திருக்கு. அப்புறம் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அவருடைய ரீல்ஸும் வந்திருக்கு. இந்த கீர்த்தனா அவர்கள் ஆய்வுக்கு போனதை அவரும் அந்த மாதிரி தான். அதில் வந்து 2 பேருக்கு தான் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக போட்டி. ஒன்று மாணிக்கம் தாக்கூர், இன்னொன்று நம்மளுடைய ஆசானுக்கு தான் போட்டி போட்டிருக்கு. அந்த மாதிரி ஆசானுக்கு போட்டி போடுற வகையில் அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காப்புல. அது என்னங்கிறத இப்போ இந்த ரீல்ஸ் ரியாக்ஷன்ல நம்ம பார்ப்போம். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அரசு பள்ளிக்கு போய் ஆய்வு பண்றேன்னு குழந்தைகிட்ட தன்னோட இங்கிலீஷ் புலமையை காட்டியிருக்காங்க. இவங்க இங்கிலீஷ கேட்டா அந்த கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போயிடும். 7 கழுத வயசாகிற உனக்கே இங்கிலீஷ் ஒழுங்கா பேச வராது. நீ 7வது படிக்கிற குழந்தைகிட்ட உன் இங்கிலீஷ் புலமையை காட்டியிருக்க. சட்டமன்றத்துல பதவி ஏற்க போகும்போது சான்றிதழை மறந்து வச்சுட்டு போன நீ எல்லாம் ஒரு அரசு பள்ளி ஆசிரியருக்கு அறிவுரை சொல்ற பத்தியா? ஊரே இந்த பாயிண்ட்ஸை கேட்டுச்சு. ஏமா நீ பதவி ஏற்கும் பொழுது சர்டிபிகேட்டை மறந்து வச்சுட்டு போன நபர் நீ. பதவி ஏற்கிறதுனா அப்படி கையை தூக்கி பாகுபலி ஆகிய நான் அதான சொல்லணும். அதுக்கு சர்டிபிகேட்ல வேணுமா? நம்ம பார்த்துருப்பாங்க அந்த முதலமைச்சர் பதவி இருக்கிறத. அங்கே தலைவர் ஒன்றும் கொண்டு போய் கொடுக்கவே இல்லையே, அப்படி காமிச்சது இல்லையே. அப்போ நம்மளும் அப்படி போய் நின்று பேனெல்லாம் அவங்களே வச்சிருந்தாங்க. நம்ம போய் கையில் தானே போட்டு வந்தோம். அதுல குறிப்பா அந்த ஏஐ குரங்கு வந்து கையில ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக் ஒன்று வச்சிருக்கோம். எல்லாமே குறியீடுகள் தான். ஆனா நீ ரொம்ப கோபமாயிட்டாரு போல, ரொம்ப உக்கிரமா ஒரு தாண்டவத்தை ஆடிட்டாரு. அதுல அந்த ஏஐ குரங்கு வந்து 7வது படிக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தைகிட்ட போய் நீங்க உங்களுடைய இங்கிலீஷ் புலமையை நீங்க காமிக்க முடியாது. வாட் இஸ் யுவர் நேம்னு கேளுங்க, அது பதில் சொல்லும். வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், வாட் இஸ் யுவர் மதர் நேம். அல்லது நீங்க கேட்ட கேள்வியே வேற மாதிரி கேட்டிருக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருக்கோம், பலரும் அதை பேசியிருந்தாங்க. உங்க அப்பாவுடைய வேலை என்ன அப்படிங்கிறத நீங்க வாட் இஸ் யுவர் ஃபாதர் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அல்லது வேற எப்படி கேட்கலாம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங் அப்படின்னு கூட கேட்கலாம் அப்படின்னு கேட்கலாம். இல்ல அப்படியே அந்த கேட்க முடியும்னு சொல்றாங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர்னே கன்ஃபியூஷன் ஆகுது. 7வது படிக்கிற குழந்தையை கண்டிப்பா தெரிய வாய்ப்பு கிடையாது. அப்புறம் பக்கத்துல நினைக்கிற மிஸ் வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி இந்த கேள்வி எழுப்புறாங்க. கேட்ட உடனே இந்த பாப்பா சொல்றாங்க எங்க அப்பா என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னு. உடனே என்ன சொல்லுது, ஓகே இவங்க ஓகே பட் லாஸ்ட் பெஞ்ச், பட் லாஸ்ட் பெஞ்ச். இப்போ லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்றதுங்கிறது என்ன அவ்வளோ பெரிய கேவலம் நினைச்சிட்டு இருக்காங்களோ? நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். இப்போ என்கிட்ட ஒரு பேட்டி கொடுங்களேன் பார்ப்போம். உங்க ஹைட்டுக்கு லாஸ்ட் பெஞ்சில் உட்கார முடியும், என்ன பண்ண முடியும்? இப்போ நான் கிளாஸ்ல வந்து 2nd ரேங்க் 3rd ரேங்க் சம்டைம்ஸ் 1st ரேங்க் வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். நான் லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன். என் ஹைட்டுக்கு தூக்கி முன்னாடி உட்கார வச்சாக்கா பின்னாடி உள்ள எவனுக்குமே தெரியாது. அதனால ஹைட் படி உட்கார வைப்பாங்க. அதுல நான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பேன். சரி நீங்க நீங்க தான் லாஸ்ட் பெஞ்ச் கிக்கி பிக்கி பண்றீங்களே, கூப்பிடுறாரு பேட்டிக்கு வந்து கொடுங்க. ஒரே ஒரு பேட்டினா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். எனக்கு நீங்க பேசுற இங்கிலீஷ் கூட எனக்கு வராதுன்னு வச்சுக்கோங்க. நான் சில கேள்விகளை கேட்கறேன், அது நீ பதில் சொல்லிட்டு போங்க. நான் தான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஆச்சு. சரி இப்போ உங்க கட்சியில ஆதவர்ஜுனா இருக்காப்ல, அவர் என்னோட ஹைட்டா இருக்காப்ல. அப்ப அவர் இருக்கிற ஹைட்டுக்கு நான் முன்னாடி உட்கார வச்சிருப்பாங்க. அது 10வது பேஸ்கெட்பால் பிளேயர்னு வேற சொல்றாரு. ஆமா அப்பனா எவ்வளவு ஹைட்டா இருக்கும். அப்ப அவரை தூக்கி லாஸ்ட் பெஞ்சில் பக்கத்து கிளாஸ் தான் உட்கார வச்சிருப்பாங்க. லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சா அதுவும் மறைக்கும்னு சொல்லிட்டு தூக்கி பக்கத்து கிளாஸ் தான் உட்கார வச்சிருப்பாங்க. இப்ப அவருன்னா அவருக்கு எதுவும் தெரியாது, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கிறாரு, அவர் வந்து ஒரு அறியாமையில வளர்ந்துட்டு இருக்காப்புல, அல்லது பணக்கார திமிர்ல பேசிட்டு இருக்காப்புல, அதிகார கொழுப்புல பேசிட்டு இருக்காப்புல நீங்க சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்படி சொல்லுவீங்களான்னு கேட்கிறேன். அப்படி சொல்ல முடியாது. இல்ல சொல்லுவீங்களான்னு கேட்கிறேன். அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், இந்த பிரிவினையை ஏற்படுத்தாதீர்கள் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல வேலை இந்த பிரச்சனை வந்து அவங்க தலைவருக்கு கிடையாது. என்னங்க, ஏன்னா கிளாஸுக்கே போக மாட்டேன். கிளாஸுக்கு போனா அதெல்லாம்ப்பா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் பிரச்சனை. அவங்க தலைவர் தான் கிளாஸுக்கே போறது இல்ல. கிளாஸுக்கு போனா நேரா உள்ள நுழைஞ்சோன்னே எங்கப்பா அந்த குட்டி சேரு அப்படின்னு நாங்க போய்
இதை நம்ம சொல்லல, ரவி பெர்னாட் சொல்லிருக்காரு. அவரு ப்ரொஃபசர் சொல்லியிருக்காரு. ரவி பெர்னாட் தான் ப்ரொஃபசர். ரவி பெர்னாட்டுங்கிறது பெரிய ஜேர்னலிஸ்ட். அவரு பெரிய ஜேர்னலிஸ்ட், எம்பியா இருந்தவர், அதிமுகல வந்து முக்கியமான ஒரு லாபி எல்லாம் பண்ணவர் அவரு. ஆமா, அவரு சொல்றாரு. அவரு ப்ரொஃபசர். விஜய் படிச்ச காலேஜ்ல விஜய்க்கு அவர் தான் ப்ரொஃபசர். அவரு எஸ்சிஎஸ்சி கிட்ட சொன்னதாக எஸ்சிஎஸ்சி பதிவு பண்றாரு. மார்க்கெட்டுக்கு போனேன், என் மானத்தை வாங்கிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? ஆமா ரவி பெர்னாட். ஹலோ, ஐ எம் ரவி பெர்னாட். ஓகே, நான் தான் உங்க பையனோட ப்ரொஃபசர். அப்படியா? எப்படி நல்லா படிக்கிறானா? அது தெரியாது. என்ன சொல்றீங்க? கிளாஸுக்கு வந்தாரா? எனக்கு தெரியும். கிளாஸுக்கு வந்தாலும் படிக்கிறா. அவர் வந்தோடனே நேரா போய் குட்டி சோர்ல உட்காந்துருக்காரு. ஒரு நாள் எதாச்சியா நான் பார்த்துட்டேன் குட்டி சோர்ல. அப்புறம் என்ன பார்த்த உடனே அப்படியே குதிச்சு ஓடிட்டாரு. இப்படிலாம் சொன்னாருன்னு சொல்றாரு. அவரு இப்பதான் பதில் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் அப்பத்துல இருந்து பதில் சொல்ல. அடுத்ததாக நம்ம நடுவரில் புஷ்பராஜனுடைய ரீல். நடுவரில் புஷ்பராஜ் ரீல் எடுத்தோம்னாக்க நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமோ நம்ம குறுக்க பூந்து பேச வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா புஷ்பராஜை வந்து பிரிச்சு மேய்ஞ்சு கோத்து காய போட்டு துவைச்சு அதை எடுத்து மடிச்சு கிடிச்சு செல்ஃப்ல வச்சுட்டு போயிடுவாப்புல. ஏங்க கட்சிக்காரரே, எஸ் வாட், உங்க அமைச்சர் ஸ்கூல்ல ஆய்வு பண்ண வீடியோ பாத்தீங்களா? இப்போ இவங்கள்ட்ட இருந்து நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்க மேல சிம்பிளான கேள்வி. அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். இதுல என்ன இருக்குது? ஒரு அமைச்சர் ஸ்கூல்ல போய் ஆய்வு பண்ணிக்கிறாங்க. ஆய்வு பண்ணது ஒரு குத்தமா? ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமாடா. ஆய்வு பண்ணது தப்பு இல்ல. ஆய்வு பண்ண போன இடத்துல கேமரா எடுத்துட்டு போய் குழந்தைகளை ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக்ல வீடியோ போட்டது சரியா தப்பா? அந்த வீடியோல குழந்தையோட ஃபேஸ் இருக்குது. அதுல அந்த குழந்தை பதில் சொல்ல. இப்ப அந்த குழந்தைக்கு மன உளைச்சல் ஆகுமா ஆகாதா? அப்படி அந்த குழந்தைக்கு இந்த வீடியோனால மன கஷ்டம் வந்துச்சுன்னா அது குழந்தைக்கு எதிரான குற்றமா இல்லையா? இதை ஒரு அமைச்சர் செய்யலாமா செய்யக்கூடாது? எங்க போனாலும் கேமரா, எதுக்கு எடுத்தாலும் கேமரா, என்னதான் இது? நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல கேள்வி. அது என்ன லாஸ்ட் பெஞ்ச்? ஓ, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், இதுக்கு தான் ஆய்வு பண்ணீங்களா டிஸ்கிரிமினேஷனை உருவாக்குறதுக்கு அப்படின்னு பொதுமக்கள் கேட்கறாங்க. நான் கேட்டேன் தலைவா, நான் கேட்டேன். ஒரு அமைச்சர் கரெக்டான வேலையை செஞ்சிடக்கூடாது. உடனே உங்களுக்கு பொத்துன்னு வந்துடும். சரியா இருக்குது ஒரு தப்பா? எது சரியா இருக்காங்க? அப்ப இது என்ன? சூப்பரா வண்டி ஓட்டுறாங்கல்ல? சூப்பரா ஓட்டுறாங்க. ஹெல்மெட் எங்க? மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டா. சரி, பின்னாடி வர கட்சிக்காரங்களுக்கு ஹெல்மெட் எங்க? ஓ, பப்ளிக் மட்டும் தான் ஹெல்மெட் போடணும், கட்சிக்காரங்களும் அமைச்சர் ஹெல்மெட் போடக்கூடாது. புது ரூல்ஸ் போல. என்னடா புத்தகாது? கதைய மாட்டாத. ஒரு இங்கிலீஷ் பேசுற அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு அடிச்சிட கூடாது. வராம புடிச்சவங்க. உங்களுக்கு அமைச்சர் பிரச்சனை, இங்கிலீஷ் தான் பிரச்சனை. இங்கிலீஷ் பேசுற அமைச்சரா? அமைச்சருக்கு இங்கிலீஷ் பேசணும்னா முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா கிட்ட இங்கிலீஷ் பேசணும். இல்லன்னா இவர் பிடிஆர் தியாகராஜா அவர்கிட்ட இங்கிலீஷ் வேணா அவத்தலாம் வேணா. என்கிட்ட இங்கிலீஷ் பேச சொல்லு. இல்ல, என்கிட்ட இங்கிலீஷ் பேச சொல்ல. என்கிட்ட இங்கிலீஷ் பேசுறாங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் ஆகும். ஏன்னா அவங்களோட வீடியோ எல்லாம் பாத்துக்கிறேன். சூப்பரா இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆஹா, actually have a breakfast with them. Such a sports minister. ஆமா, இதுக்கு ஹேவ் போடணுமா ஹேட் போடணுமா அவங்க கிட்ட கேட்கணும். கண்ணதாசா சேசுதாசா. ஓ, உங்க ரேஞ்சுக்கு அமைச்சர் பதில் சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் ஏன் இங்கிலீஷுக்கு பதில் சொல்லு. ஐயோ, உங்க இங்கிலீஷ் சூப்பரா இருக்குமே. கம் டு மை இல்லை என்னன்னாக்கா அந்த ஆதவர்ஜுனா அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சம்மந்தப்பட்ட விழாவில் போய் இந்த அம்மா இங்கிலீஷில் பேசுனது அது பூரா தப்பாக இங்கிலீஷில் பேசியிருக்காங்கன்ற ஒன்று. இது எந்த அம்மாவுமே சொல்கிறாங்க. கீர்த்தனாவுமே இங்கிலீஷ் பேசுனதை தப்பாக எல்லாரும் அது பேசியிருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் கேலி பண்ணுறாங்க. என்னைய மாதிரி இந்த குழந்தைகள் கிண்டல் கேலிக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காக நானே போய் கிண்டல் கேலிக்கு ஆளாக்கிட்டேன். இல்லை, எனக்கு என்னக்கா அங்கே இருக்கிற குழந்தைகள் தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள், அந்த குழந்தைகள் தானே அந்த நிகழ்ச்சி நடக்குது ஆதவர்ஜுனா தலைமையில், அங்கே தானே பேச போகிறீங்க. அவங்ககிட்ட போய் தமிழ்நாட்டில் உள்ளவங்கள தமிழில் பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாரும் இங்கிலீஷ் தெரியுமா என்ன? இல்லை அந்த குழந்தைகளுக்கு பெரும்பாலும் அரசு பள்ளியிலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷ் எங்கே பேசணும்னாக்கா அந்த என்ஃபீல்டு, ராயல் என்ஃபீல்டு, நீங்கள் போய் ராயல் என்ஃபீல்டு நீங்கள் பேசுறீங்களா, முதல்ல ஃபோன் பேசுறீங்களான்னு கேட்டீங்கல்ல, அந்த ராயல் என்ஃபீல்டு கிட்ட நீங்கள் தொழில் சம்பந்தமாக பேசும்போது அங்கே போய் நீங்கள் இங்கிலீஷில் பேசணும். நீங்கள் கொரியாவில் போயிட்டு நீங்கள் ஒரு டூர் போயிட்டு வந்தீங்களே, எதுக்கு போனீங்கன்னு இது வரைக்கும் தெரியல, அங்கே போயிட்டு தொழில் சம்மந்தமாக பேசும்பொழுது அங்கே நீங்கள் இங்கிலீஷில் பேசணும். இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிடிச்சி கொண்டு வர்றீங்கல்ல, அங்கே போயிட்டு நீங்கள் இங்கிலீஷில் பேசணும். நீங்கள் அங்கெல்லாம் பேசாமல் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேங்கிற பேரில் அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட போயிட்டு ஒரு அமைச்சர் நான் இங்கிலீஷில் பேச கற்றுக்கிறேன்னு சொல்கிறது, இது அப்புறம் நம்ம சொன்னோம்னாவே கோச்சிக்கிறாங்க. எங்களை எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீங்க? எங்களை நீங்கள் அப்படி சொன்னதுனால தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஏங்க இப்படி பண்ணாங்க அப்புறம் வேறு எப்படிங்க சொல்லுவாங்க? இப்படி பண்ணதுனால நாங்கள் அப்படி சொன்னோம்னாக்கா அங்கே போய் ஓட்டு பண்ணோம்னாக்கா அது உங்களுடைய தவறுங்க. நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், அது திருத்திக்கணுமா இல்லையா? அதாவது தங்கச்சியாகவும் இருப்போம் இன்னொன்னாவும் இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசுனாக்கா அது உறவு முறையாகவே தப்பாக இருக்குமா? எப்படிமா அது பேசுவேன்?
அப்ப இது எந்த தற்குறியா இருக்கிறவங்க தான் அப்படி பேசுவாங்க. தற்குறினாக்க எதுவும் தெரியாதவர்கள்னு அர்த்தம். இவங்கெல்லாம் சொல்றாங்க தற்குறினாக்க அது ஃபிங்கர் பிரிண்ட் அது வைக்கிறது இது வைக்கிறது அதெல்லாம் ஆய்வுகளுக்குள்ள போகாதீங்க. தற்குறினாக்க மக்களுக்கு இப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க தற்குறினாக்க எதுவும் தெரியாதவர்கள் புரியாதவர்கள் அர்த்தம். இப்ப இப்படி பேசுறவங்கள அப்புறம் அப்படி பேசாம வேற எப்படி இதுக்காகவே நான் அங்க போய் ஓட்டு போடுவோம்னாக்க இது சும்மா காரணம். இது சும்மா காரணம். நீங்க சொல்லிட்டீங்க அதனாலதான் நாங்க போய் ஓட்டு போட்டோம். அப்படி இல்லைனாக்கா அப்படியே நீங்க அறுத்து தள்ளி இருப்பீங்க. இப்படி பார்த்தா ஒவ்வொரு கட்சி தான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு. நீங்க நோட்டாக்கு தானே போட்டிருக்கணும். அதே தேடி தேடி விசில்ல போடணும்னு ஆசை. அதுக்கு ஒரு சாக்கிக்கு நம்ம மேல எழுதி விட்டுறது. இது பரவாயில்ல வச்சாரு பாருங்க வெடி கொண்டு வந்து. உனக்கு இங்கிலீஷ் பேசுனா டிஆர்பி ராஜாட்ட பேசு ஏங்கிற எங்கேயா போய் கோத்துடுற நீ? எங்க போய் கோத்துடுற நீ? நல்ல வேலை சொல்லிட்டு இன்னொன்னு பேக் அடிச்சா அவர் பேசுற இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அவரு யூஎஸ் யூகே இங்கிலீஷ் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அது அடுத்தது அவர் ஆளை கொடுத்துட்டாரு. பிடிஆர் பாத்துக்க கண்டென்ட் கிடைக்காம அல்ல போட்டுட்டு இருக்க லாட்டா போச்சு அவனுக்கு. அவங்க பாட்டு போய் பிடிஆர் கூட வந்து போயிட்டு அது சண்டையிட்டே போட்டு அவர் அசிங்கப்படுத்தி விட்டு எனக்கு வேலை வேண்டாம் எழுதி வச்சுட்டு போயிட்டா கண்டென்ட் எங்க வருது? அங்க போய் இந்த அம்மா என்ன பேசிருப்பாங்க? ஐ எம் டாக்கிங் இங்கிலீஷ், ஐ எம் வாக்கிங் இங்கிலீஷ், ஐ எம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் சொல்லி பேசியிருப்பாங்க. அவரு என் பாயிண்ட் முடிஞ்சு நீங்க தனியா பேசுங்க அப்படின்னு எல்லாம் பெஞ்சு போனார்ல அந்த மாதிரி எச்சு போயிருவாரு. சரிம்மா அந்த பக்கம் செவரு இருக்கு நான் அப்படியே கிளம்புறமான்னு சொல்லிட்டு போயிடுவாரு. போயிட்டே Hi, myself Keerthana. I come from Tamil Nadu. தப்பு. I am Keerthana. My name is Keerthana னா சொல்லணும். Myself is a reflexive noun. I love myself. அவர் எது டீச்சரா இருப்பாரு நினைக்கிறேன். I always, passionate about working in an impactful sector. தப்பு. I have always been passionate about working in an impactful sector. Word bubble ல ஸ்டார்ட் ஆனா an யூஸ் பண்ணனும். Next. Running a 12 campaign at a similar time, it's not easy task. தப்பு. Running 12 campaigns at the same time or running 12 campaigns simultaneously is not an easy task. அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட போய் வீட்டு விட்டுறீங்க. உங்க அப்பாவோட ப்ரொஃபஷன்லாம் உங்களுக்கு தேவையா? அரசு பள்ளியில படிக்கிறோம் அப்பா என்ன அதானி அம்பானியாவா இருப்பாங்க? குழந்தைய கூனி நிக்க வச்சு அந்த கான்பிடன்ஸே காலி பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டு எவ்வளவு ஆணவம். இந்த கட்சியில எல்லாம் நார்சிஸ்ட் சாடிஸ்டாவே இருக்கானுங்க. ஒரு டீசன்ட் ஹியூமன் பீயிங் நான் பார்த்ததே கிடையாது. இல்ல நீங்க பார்க்க முடியாது இருந்தாதான் தலைவர் பார்க்க முடியும். ஐயோ சட்டில இருந்தாதான் தலைவர் அகப்பையில வரும். இல்ல இதுக்கு என்னன்னாக்கா இது கரெக்டான ரியாக்ஷன் என்னன்னாக்கா எப்படி நம்ம இங்கிலீஷ் நம்ம கிட்ட இங்கிலீஷ்ல பேச ஆள் இருக்கு தமிழ்ல பேசுறாங்களா என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்க தேவர் மகள் சிவாஜி அந்த மாதிரி எங்கள்கிட்ட இங்கிலீஷ்ல பேச ஆள் இருக்கு தமிழ்ல பேசுறாங்கன்னா இங்கிலீஷ்காரங்க இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்க பேமரா அந்த மாதிரி சொல்ல வேண்டியது. போட்ட 1.25 நிமிஷம் வீடியோல பேசுறது பூரா தப்பா இருக்குன்ற தப்பு தப்பு தலைகில நெப்பு தப்பு தப்புன்னு வார்த்தைக்கு வார்த்தை தப்பு தப்புன்னு இதுக்கு இந்த 1.25 நிமிஷம் வீடியோவுக்கு அந்த வாத்தியாரை மட்டும் மார்க் போட விட்டோம்னாக்கா முட்டை கூட கிடையாது -13 மார்க் போட்டு கொடுப்பாரு. நீட்ல போடுவாங்கல்ல மைனஸ் அப்படின்னு மைனஸ்ல தான் வாங்கணும். -13 மார்க் இம்போசிஷன் 100 தடவை எழுதி சொல்லி அனுப்புவாப்ல போல் இருக்கு. நீங்க இதை வச்சுக்கிட்டு நீங்க 7வது படிக்கிற மாணவிகிட்ட போயிட்டு நீங்க வாட் இஸ் யுவர் ஃபாதர் இல்ல இந்த பட்லர் இங்கிலீஷ் கூட சொல்லக்கூடாது தப்பு. இந்த இங்கிலீஷை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி போய் வெளிநாட்டுல பேசி அவனுக்கு என்ன அதை புரிஞ்சு முதலீடு இருக்க மாதிரிதான் அவன் முதலீடு பண்றதுக்கு ஆர்வமா இருந்திருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக பீரியட்ல எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்திருக்கு. அதனால அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இங்கேயே பல கான்க்ளேவ்ஸ் நடத்தி இருக்காங்க. பல கான்க்ளேவ்ஸ்க்கு வெளியும் போயிருக்கிறாங்க. அதனால அந்த தாக்கம் அந்த ஹீட் இருக்கும். அதனால ஓகேன்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருப்பாங்க. இந்த அம்மா போய் இங்கிலீஷ்ல பேசியிருக்கோம் அவங்க கிட்ட. அதனாலயே வழக்கமா டிஆர்பி ராஜன் ஒருத்தர் கோட் சூட் போயிட்டு சூப்பரா பேசுவாரு. என்னமா அனுப்பியிருக்காங்க இந்த அம்மா பேசுற இங்கிலீஷை பார்த்தே கடுப்பாயி பூரா டிக்ளைன் அடிச்சு போடு அந்த மாநிலத்துக்கு நம்ம போகக்கூடாது சொன்னார்ல தப்பு இந்த இப்போ கேன்சல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஐயா ஏற்கனவே ஒரு 4 கம்பெனி அவளை கூப்பிடு நான் அவன்கிட்ட பேசி அதை கேன்சல் பண்ண வைக்கிறேன். போன் அடிச்சு பகாலி நீ அங்க போட்டிருக்கியா வேற ஸ்டேட் போகலாம். இந்த அம்மா இங்கிலீஷ் பேசுறது பார்த்து சரி பூரா போயிலாங்க அப்படிதான் இங்கிலீஷ் பேசுவாங்க போல் இருக்கு. ஏமாத்திருக்காங்க. இல்ல ரொம்ப தவறு இல்லையா இந்த கடுப்புல தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அம்மா ஒண்ணும் இல்ல நீங்க தமிழ்ல கூட பேசுங்க இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூட்டுப்பாங்க. நம்ம கூட்டு போறல எங்க போனாலும் ஒரு 3 பேர் டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க. இல்லை ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் இங்கிலீஷே பேசி ஆகணும்னாக்கா அப்படிலாம் இங்கே எல்லாருமே இங்கிலீஷ் பேசிக்கிட்டே தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சி அமைச்சிருக்காங்க அல்லது அமைச்சர்கள் இருந்திருக்காங்கனாக்கா கிடையாது. இங்கிலீஷ் தெரியாதவங்களும் இருந்திருப்பாங்க. அது ஒரு மொழி தாங்க. அதாவது லாங்குவேஜுங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் டூல் அவ்வளோதான். அது இப்போ வந்து டெஃப் அண்ட் டம்ப் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து பேச முடியாது. இப்போ அதனால அவங்க அமைச்சராக கூடாதா? அப்படிலாம் கிடையாது. அப்படி கிடையாதுல்ல. ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் சைன் லாங்குவேஜ் இருக்க
நீங்க ப்ரொனன்சியேஷனே இல்லாம வேர்ட்ஸே இல்லாம நீங்க வாயை திறக்காம நீங்க சைன் லாங்குவேஜ்ல ஈஸியா புரிய வச்சுக்கணும். சைன் லாங்குவேஜ் பார்த்துட்டு பக்கத்துல உள்ளவங்க டிரான்ஸ்லேட் பண்ண போறாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஏங்க உங்களுடைய முதலமைச்சர் பதவி இருக்கும் பொழுது சைன் லாங்குவேஜ்ல ஒரு பாக்ஸ்ல ஒருத்தர் பண்ணுவாங்க. அரசு விழாக்கள்ல அதை செஞ்சே ஆகணும். அதோட முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா இப்பெல்லாம் நம்ம DD1 பாக்குறது இல்ல. DD1ல வந்து சைன் லாங்குவேஜ் ஒரு நியூஸ் போடணும், வருது ஒரு நியூஸ் வந்து 20 மினிட்ஸ் வருது. ஒரு போர்ஷன் அவங்க வந்து பண்ணியே ஆகணும். ஏன்னாக்கா டிஃபரெண்ட் டர்ம்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த சைனை வச்சு அவங்க புரிஞ்சுப்பாங்க என்ன செய்தி நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ இவங்க பேசுறத வச்சு பார்த்தா இப்போ நிறைய பேர் எடுத்துக்கங்க. சரி அந்த பாப்பாவுக்கு வந்து இங்கிலீஷே தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்போ அந்த இங்கிலீஷ் தெரியலனாங்க அந்த பாப்பா படிக்க கூடாதா? இல்லை கேட்குறேன் இங்கிலீஷ் எல்லாம் பாப்பா படிக்க கூடாதுன்னு கேட்குறேன். நிறைய தமிழ பார்த்து வாசிக்க தெரியாதவர் நிதி அமைச்சராகவே இருக்கிறாரு. அவர் பாப்பா படிக்கூடாது. அந்த ஏன் நிதியமைச்சர் பேசின தமிழை பாப்போமா? ஏப்பா அந்த கிளிப்பை கொஞ்சம் தட்டி விடுறா. Nimda, Dozras tell me, har tabus crack oikinim bomla, mohinozuku, lohakwe. நல்ல கொதிநிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வேண்டும். பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். இவர்தான் நிதியமைச்சர். இவருக்கு தமிழே ஒழுங்கா வாசிக்க தெரியல. இது என்ன கூத்து? அடுத்த செஷன்ல 1.5 ஹவருக்கு பட்ஜெட் வாசிக்குதா? 23ஆம் மணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓடிட்டு இருக்கோங்க. பாம்பசட்டே எடுத்து மயிலை 3 நாள் கலந்த விட வேண்டாம். ஆனா அஃபிடவிட்ல நம்ம நிதித்துறை அமைச்சர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மறைச்சிருக்காப்ல. சட்டப்படி அவர் மேல ஒரு வழக்கு போடலாம். அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் இருந்திருக்காப்ல, அதை மறைச்சிருக்காப்ல. ஏன் 23ஆம் வயசுல அவர் தானே டப்பிங் கொடுத்துருக்காரு. அவர் தான் டப்பிங் கொடுத்துருக்க முடியும். இதை வேற யாராலுமே கொடுக்க முடியாது. அப்படி பார்த்தா ஒட்டுமொத்த தாவேக்காரர்களுமே வேட்பாளர்களுமே ஒரு ப்ரொஃபஷன் வந்து மறைச்சிருக்காங்க. என்ன சர்க்கஸ்ல வேலை பார்த்தது. அதாவது அந்த 23ஆம் வயசுல அந்த கேரக்டருக்கு இவர் தான் வாய்ஸ் கொடுத்துருக்கணும். வேற யாராலையும் அது முடியாது. ரெண்டாவது இன்னொரு படத்துல இன்னொரு கேரக்டருக்கு இவர் தான் வாய்ஸ் கொடுத்துருக்கணும். அப்படியா? ஆமா, அந்த பாகுபலியில ஒரு கேரக்டர் வரும்ல, காலைக்கையனுக்கான அந்த லாங்குவேஜ் இருக்கு. அது தலைவனை தவிர வேற யாராலுமே டப்பிங் கொடுக்க முடியாது. இதெல்லாம் நீங்க அஃபிடவிட்ல மறைச்சிருக்கீங்க. அதனால இப்ப RS பாரதி சொல்லி அண்ணா இதுக்கு ஒரு கேஸை போட்டு விடணும். இது ஒரு கேஸ். ஹாய், ஐ அம் கீர்த்திகா, திமுக boy. தமிழ்நாடு. ஹாய் பாப்பா, வாட் இஸ் யுவர் ஃபாதர்? என்ன டீச்சர் உங்க ஸ்டூடண்ட் இங்கிலீஷே தெரியல? சட்டசபையில தமிழ்ல கேட்டாலே உங்க ஆளுக்கு பதில் சொல்ல தெரியலையா? எங்க கிட்ட இங்கிலீஷ்ல கேட்க மாட்டாங்க. முடிச்சுட்டாங்களா? பாருங்களே எவ்வளவு ஒரு எளிமையான கொஸ்டின் கேட்டேன். நம்ம புள்ளைக்கு இங்கிலீஷே தெரிய மாட்டேது. வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்ல தெரியல. நீங்களே கேளுங்களே. பாப்பா, வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷன்? மை ஃபாதர் ப்ரொஃபஷன் இஸ் கூலி. ஓ ஓகே, இவங்கெல்லாம் பதில் சொல்லிட்டாங்க. சரி, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க எப்படி பதில் சொல்ல வராங்களோ தெரியல. இந்த ரீல்ஸ் முதல்ல வெட்டி போடுறான். ஏமா, உங்க ரீல்ஸ் வரைக்காக ஏமா இப்படி பிள்ளைங்களை போட்டு அவமானப்படுத்துறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கேள்வியே தப்பு. வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு மொட்டையா கேக்குறீங்க. வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்னு கேட்டா அர்த்தம் இருக்குது. வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷன் கேட்டா ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல வாட் இஸ் யுவர் ஃபாதர் ஆக்குபேஷன் அப்படின்னு கேட்டா ஒரு அர்த்தம் இருக்கு. வெறும் மொட்டையா கேள்வி கேட்கற நீங்களே தப்பு. ஆமாப்பா, நானே உங்க ரீல் நிறைய பாத்துருக்கிறேன். ஹானரபிள் அப்படின்வாங்க, ஆனஸ்டிய ஹானஸ்டி அப்படின்வாங்க, ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்றத ஹேண்ட்ஸ் ஆஃப்னு சொல்றாங்க. இது பாடலுக்கு வந்துச்சு நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் ஆங்கிலம் அப்படிங்கிறது அது ஒரு மொழி தான், அது அறிவோட அளவீடு கிடையாது. என்னவோ இஷ்டத்துக்கு உங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி அடிச்சு விடுறீங்களா? இதுல லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இழிவா வேற பேசுறாங்க. ஒரு கிளாஸ்ல உயரமான மாணவர்கள் லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வைப்பாங்க. இல்ல நாங்க என்ன கேக்குறோம், சட்டசபையில உங்க எம்எல்ஏக்களை வரிசையா உட்கார வைக்கும் போது சில எம்எல்ஏக்களை லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வைக்கிறீங்களா? அவங்களா சுத்த தற்குறிகளா, படிப்பறிவே இல்லாதவங்களா, இங்கிலீஷே பேச தெரியாதவங்களா? ஏம்பா, முத பெஞ்சில உட்கார்ந்திருக்கிற ஒருத்தருக்கே கேள்வி பதில் சொல்ல தெரியாம நீ ஏம்பா லாஸ்ட் பெஞ்ச் கேக்குற? நல்லா கேளுங்க. இவங்களோட ரீல்ஸ் மீன்வளத்துறை அமைச்சர் ஹாஸ்பிட்டல்ல போய் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. தொழில்துறை அமைச்சர் இது மாதிரி ஸ்கூல்ல போய் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ரீல்ஸ் வரைக்காக பிள்ளைங்களை போட்டு அவமானப்படுத்துறாங்க. அந்த கேள்வி கேட்டீங்களே, புள்ள உனக்கு படிக்க தெரியல, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னா கேவலண்டு. அந்த புள்ள நாளைக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணணும், அவங்களுடைய சொந்தக்காரங்க பார்த்து கேட்பாங்க. இப்ப அந்த புள்ளையோட மன உளைச்சல் என்ன வருது? உங்களோட ரீல்ஸ் வரைக்காக பிள்ளைங்களை போட்டு சீரழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, இவங்க ரீல்ஸ் வரையால ஸ்கூல் பசங்க மட்டும் மன உளைச்சல் ஆகல, இவங்களுக்கு ஏண்டா ஓட்டு போட்டு தமிழ்நாடு மக்களே மன உளைச்சல தான் இருக்கிறாங்க. அது தெரியுமா? பாய் புள்ளி பண்ணக்கூடாது பாய்.
இது ரொம்ப தப்பு. இது சரியில்லை. அதாவது சரியான நேரத்துல பக்கத்துல நினைக்கிற இவனை இறக்கிட்டாரு பாத்தீங்களா? நீங்க என்ன மாதிரி கடைசி பெஞ்சுக்கு போறீங்க, முதல் பெஞ்சில் வந்து உட்காந்து எந்த கேள்வி கேட்டாலும் இப்படியே உட்காந்துக்கிறாரு பாய். எதை கேட்டாலும் பேச மாட்டேங்கிறாங்க. இந்த அவமானம் தேவையா? எந்த இல்ல உண்மையிலேயே அந்த மாதிரி ஆய்வுகள் முதல்வர் அலுவலகத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கு. தேவையில்லாமல் அரசு ஊழியர்களுக்கோ இல்லை அரசு அலுவலகங்களுக்கோ தேவையில்லாமல் யாரும் போய் ஆய்வுகள் செய்யறதோ இல்லவோ இருக்காது. அது எந்த நோக்கத்தில் செய்யப்பட்டதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இது வந்து ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்திலிருந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்ட நோட்டு. ஓகே, அது போதும். அதான் மேட்டர் தான் சொல்லியிருக்காப்ல. அதாவது ஏற்கனவே தலைமைச் செயலகத்திலிருந்து சிஎம் அவர்களே நேரடியாக அனுப்பிச்சிருக்காப்ல, சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காப்ல. இந்த மாதிரி தேவையில்லாம இருக்கணும் அப்படின்னு இந்த ஆய்வு செய்ய போறோம்னா அம்மா உணவகத்துக்கு போறது, ஆய்வு செய்ய போறோம்னா ஸ்கூலுக்கு போறது, ஹாஸ்பிட்டலுக்கு போறது. நம்ம பாய் சொன்ன மாதிரி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தொழில்துறையில போய் ரைடு அடிக்கிறது, தொழில்துறை அமைச்சர் ஸ்கூல்ல போய் இதெல்லாம் கூடாது. ஆயிரம்னா ஆர்எஸ்எஸ் காரரா இருந்தாலும் பளிச்சுன்னு பேசிவிட்டாரு இல்லைங்க. இது வந்து ஏற்றுக்க முடியாதுதான். நாங்கள் யாரோட சொல்லியிருக்கோம், பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த யார் கீர்த்தனா அவர்களுக்கு ஆதரவாக சோசியல் மீடியாவில் ஏன் இது போகக்கூடாதா, ஏன் அவங்க கேட்டதுல என்ன தப்பு, அவங்க கேட்டது சரிதான், ஆனா கேமராவை எடுத்துட்டு போனதுதான் தவறு, அவங்க கேமராவை எடுத்துட்டு போனதும் சரிதான், அது அப்லோடு பண்ணதுதான் தப்பு. அப்லோடு பண்ண வரைக்கும் ஓகே தான். அதுக்கு இந்த தமிழ் என்னையா அது பிளர் பண்ணாம போட்டது எதுவாக இருந்தாலும் இது தவறுதான்னு சிடிஆர் நிர்மல்குமார் நேராப்ல சொல்லிட்டாங்க. இதுல அடுத்தது நம்ம தலைவர் ஆசான் வாத்தியார் வேற வாத்தியார் சொன்னது அப்படியே கையோட பாத்துருவோம். இப்ப இதை பாத்தீங்களா? அடுத்தது எங்க வாத்தியார் என்ன சொல்லிருக்காரு பாருங்க. ஆய்வு பண்ணிருக்காங்க பள்ளிக்கூடத்துல குழந்தைகள் வந்து அவங்க கேள்விகளும் தன்னம்பிக்கை தொடர்பாக கேட்டிருக்காங்க. அரசு பள்ளிகள்ல தன்னம்பிக்கை தொடர்பாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவனம் வந்து ஆங்கிலத்துல கேள்வி கேட்டு அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரியல அப்படின்ற மாதிரியான முன்னெடுப்பை எடுத்து அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. தங்களுடைய ஆங்கில புலமையை காட்டுறதுக்காக எதிர்கட்சிகள் அமைச்சர் கீர்த்தனா இதற்கு பதில் சொன்னார், சிறப்பாக இருக்கும். கீர்த்தனா அவர்கள் பதில் சொன்னாங்க நன்றாக என்ன வாத்தியார, நீங்க திமுக அதிமுக கூட்டணின்னு கேட்கும் பொழுது நீங்க பாஞ்சு வந்து பதில் சொல்றீங்க, மத்தபடி ஏதாவது கேட்கும் பொழுது நீங்க பதில் சொல்றீங்க எல்லாத்துக்கும். திமுக பத்தியோ இப்படி ஒரு குற்றச்சாட்டு போகுது. அன்னைக்கு திமுக அதிமுகவும் கூட்டணியில இப்ப கீர்த்தனா பத்தி கேட்டாங்க, நீங்க கீர்த்தனா கிட்ட தான் கேட்கணும். சிடிஆர் நிர்மல்குமார் கரண்ட் பிரச்சனை பத்தி பேசுறாரு, நீங்க நிர்மல்குமார் கிட்ட தான் கேட்கணும். ஆதவர்ஜுனா அதை நீங்க ஆதவர்ஜுனா கிட்ட தான் கேட்கணும். திமுக அதிமுக கூட்டணி என்பது அந்த சப்ஜெக்ட் மட்டும் ஐ எம் கமிங் தலைவா. நீங்க அப்ப நீங்க சொல்லிருக்கணும், அதை நீங்க திமுக கிட்ட கேட்கறதான் சரியா இருக்கும், அல்லது நீங்க அதிமுக இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிவிட்டு இப்ப ஒரு அரசு பள்ளி 7வது படிக்கிற மாணவிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு செயலை செஞ்சுட்டு அவங்களை குற்ற உணர்வுக்கு ஆட்படுத்திட்டு அவங்களுடைய எப்படி சொல்றது, அவங்களை வந்து ஒரு இழிவு செய்யறது மாதிரியான ஒரு விஷயத்தை மன உளைச்சல் ஏற்படுத்தி எல்லா வேலையும் பண்ணி விட்டு இப்ப ஊர்ல உள்ள மக்கள் எல்லாமே கீர்த்தனாவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. அமைச்சர் கீர்த்தனாவுக்கு அந்த மாதிரி செய்யலாமா, இது அதிக பிரசித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன தலைவா, நீங்க ஒரு ஆர்எஸ்எஸ் காரனே அவங்கள்ட்ட நேர்மையா வந்து பதில் சொல்லிட்டு போறான். ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டாப்ல. என்ன தலைவா, எனக்கு டிக்கெட் போடல, ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் போடு. வண்டி என்னதான் எனக்கு இன்னும் கிடக்கிட்டு இருக்கு. தன்னம்பிக்கை தொடர்பாக தான் இல்ல, தன்னம்பிக்கை குலைக்கிற விதமான கூட ஓகே. தன்னம்பிக்கை தொடர்பான புரியல என்ன இது, எப்படின்னா தன்னம்பிக்கை தொடர்பான விஷயமா இருக்க முடியும். என்னன்னா இல்ல என்னன்னாக்கா எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கு. அதாவது கவர்னர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கடைசியா சொன்னதாக நினைவு. அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். அடுத்த வீடியோ அடுத்த ரீல்ஸுக்குள்ள போவோம். இதுக்கு மேல நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம அதை ஆய்வு செய்யணுமா? எனக்கு டிக்கெட் போடணும், ஊருக்கு போகணும், எனக்கு டிக்கெட் போடுகிறேன், ஊருக்கு போகணும். கீர்த்தனுடைய செயல்பாடுகளுக்கு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை வச்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை எப்படி? அரசு பள்ளிகள்ல சென்று ஆங்கில புலமையில கீர்த்தனை பேசுனது, அமைச்சர் பேசுனது, அமைச்சர் அதுக்காக விளக்கம் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன்.
அந்த விளக்கமே போதும். ஏன்னா நம்மளை பொறுத்த மட்டும் வேலையில்லா பட்டதாரிகளாக இருக்கின்ற நம்முடைய எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வேலை திடீர்னு வேலை போனதுனால எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த வேலையில்லா பட்டதாரிகள் கொஞ்சம் எங்கேஜோட இருக்கட்டும். அமைச்சர் அதுக்கு ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சித்தாரா மாணிக்கம் தாகூர்? ராகுல் காந்தியை இழிவுபடுத்தினாரா மாணிக்கம் தாகூர்? ராகுல் காந்தியை வண்டையாக கேட்டாரா மாணிக்கம் தாகூர்? ஒரு நேஷனல் டிபேட். நேஷன் வாண்ட்ஸ் டு நோ மிஸ்டர் மாணிக்கம் தாகூர். நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. என்னங்க ராகுல் காந்தியை பப்புன்றீங்க? புரியலையே. இது யூஸ்வலா சங்கி சொல்லுவான், அரசுக்காரெல்லாம் வம்பில் பானுங்க. இப்ப இது என்ன நீங்களே பப்புங்கிறீங்க? புரியலையே எனக்கு. என்ன ராகுல் காந்தி வேலை இல்லாம இருக்காரு 12 வருஷம். ஓப்பனா நீங்க பிரஸ் மீட்ல போட்டு சொல்றீங்க. என்ன உட்கட்சி பூசல் எதுவும் போகுதா? அல்லது காங்கிரஸை ஒட்டுமொத்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸை கைப்பற்ற மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒருவேளை இப்படி அண்ணா இவரு அமாவாசை மாதிரி சேர்ல உட்காந்து நல்லா இருக்குது மணியா கால் படுறதுன்னா நினைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கால் படுறதுனா ராகுல் காந்தி தலைவர் வந்து உட்கார்றது அப்படிங்கிறாரா? புரியலையா? அப்ப எதிர்கட்சி உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு அரசை நோக்கி விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அவங்க வேலையில்லா பட்டதாரிகள்னா 12 வருஷமா ஒருத்தர் இல்ல புரியலையே. இல்ல 12 வருஷம் இல்ல, இன்னும் 12 வருஷம் ஆனாலும் ஒரு வேலையில்லா பட்டதாரி தான் இருப்பாரு போல் இருக்கு. கடைசி வரைக்கும் அவருக்கு வேலையில்லா பட்டதாரி. ஆமா, அவரு போடுற ஸ்டெப் எல்லாம் பார்த்தோம்னா என்ன நீ பிஎம் ஆக்கிடுவியா, நீ என்ன உட்கார வச்சிருவியான்னு அவர் சண்டை போடுற மாதிரி இருக்கு. அதனால ராகுல் காந்தி எல்லாம் தலைவராக வச்சுக்கிட்டு நம்ம இப்படிலாம் பேசணுமாங்கிறத யோசிங்க. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள்ல நம்ம எதிர்கட்சியா இருக்கோம்னு யோசிங்க. அதனால ஒண்ணும் இல்ல, இதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரே ஒரு காட்சி மட்டும், ஒரு சீன் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த படம் என்ன படமா இருக்கும், சூரிய வம்சம்னு நினைக்கிறேன். ஆனந்தராஜ் இருப்பாப்புல. அவரு கண்ணாடியை பார்த்து அவரு துப்பிக்கிட்டு வேலைக்கு பேசுவாங்க. தோத்துக்கிட்டே இருக்கடா, ஏன்டா சிரிப்பு சத்தியவல் கவுண்டர் ஊரெல்லாம் மதிக்கிறான், ஏன்னா ஒருத்தர் மதிக்க மாட்டான், இவ்வளவு சொத்து சேர்த்து வச்ச இதோட மரியாதை எடுத்து வச்சா அப்படின்னு சொல்லி கண்ணாடியை பார்த்து அது அப்படியே நீங்க ராகுல் காந்தியவோ அல்லது மாணிக்கம் தாக்கூரையோ யாராவது ஏஐ தெரிஞ்சவங்க அதை பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி தான் பக்கவா இருக்காங்க. ராகுல் காந்தியை சொல்லுங்க, 10 பேருக்கு தெரியும். மாணிக்கம் தாக்கூர் யாருக்கு தெரியும்? காங்கிரஸ்காரங்களுக்கே முழுசா தெரியாது அவர் சும்மா. அதனால யாராவது ஏஐ தெரிஞ்சவங்க அந்த காட்சியில ராகுல் காந்தி அவருடைய முகத்தை வைத்து தயவு செய்து எனக்கு பண்ணி இன்பாக்ஸ் அனுப்புமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இந்த ரீல்ஸ் ரியாக்ஷனையும் நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். அப்படி பண்ணி அனுப்பிச்சிங்கனாக்கா அடுத்த ரீல்ஸ் ரியாக்ஷன்ல கண்டிப்பாக அதை நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம்.